உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். எங்கள் அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த கர்த்தாவே நாளிலும் நாங்கள் தியானிக்கிற வேத வசனங்களை, வேத வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாய் மாற கர்த்தர் உதவி செய்யுங்க. தொடர்ந்து எங்கள் உள்ளத்தோடு நீங்கள் பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாள் தியானத்திற்கென்று நீதிமொழிகள் 28:20 நாம் தியானிக்கிறோம். அங்கே 28:20 நம்ம பார்த்தீங்கன்னா, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் என்பதாக நம்ம பார்க்கிறோம். உண்மை உள்ள மனுஷன் ஆசீர்வாதத்தை பெறுவான் அப்படின்னு கர்த்தர் சொல்லலை. அவன் என்ன செய்வானா பாருங்கள், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம உண்மை உள்ளவர்களாக இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். இந்த வசனம் இப்படி இருக்க, இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுகிறது? சங்கீத புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1வது வசனம் பாருங்கள். உண்மை உள்ள மனுஷர் மனுபுத்திரர்களே குறைய காணப்படுகிறார்கள், குறைந்து இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இன்னொரு பகுதியை சொல்லுகிறது, உண்மை உள்ள மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? ஹூ கேன் ஃபைண்ட் அ ஃபெய்த்ஃபுல் மேன்? உண்மை உள்ள மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்போ பைபிளில் நம்ம பார்க்கிறோம், அந்த 12:2 கூட பார்க்கும்போது, அவரவர் தங்கள் தோழரோட என்ன செய்கிறாங்களா, பொய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளினாலே இருமாப்பாய் பேசுகிறார்கள் என்பதாக பார்க்கிறோம். அப்போ உண்மை இல்லை, வார்த்தையெல்லாம் பொய்யா இருக்கிறது என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு வேத புஸ்தகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய காரியம், நம்முடைய வாழ்க்கை உண்மை உள்ளதாய் எப்படி இருக்கும் என்பதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு பைபிளில் நிறைய பேரை நம்ம உண்மையாக இருக்கிற மக்களை குறித்து பார்க்கிறோம். வேதம் நிறைய சரித்திர புருஷர்களை காண்பிக்கிறது, ஆவிக்குரிய மக்களை நமக்கு காண்பிக்கிறது, நம்முடைய முற்பிதாக்களை காண்பிக்கிறது. யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். பாவத்திற்கு அவருக்கு அழைப்பு வந்த பொழுதிலும் பாவத்தை வெறுத்து தள்ளி அந்த இடத்தை விட்டு ஓடி போனதாக நம்ம பார்க்கிறோம் யோசேப்புடைய வாழ்க்கையில். அதே மாதிரி வேத புஸ்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அவர் உயர்த்தப்பட்ட நிலைமையிலும் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவர் உண்மையே பேசக்கூடியவராய் காணப்பட்டார். தேவன் அவர் எல்லாவற்றுக்கும் முன்பாக தேவனை அவர் முன்பாக வைத்து கடந்து சென்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் ஒரு 4 பேரையும் தன் தகப்பனாரையும் கூட்டிக் கொண்டு பார்வோனிடத்தில் போகும்போது கூட அவர் கேட்பாருப்பா, உங்களுக்கு என்ன வேலை ஏதுன்னு, நீங்கள் மெய்ப்பர்கள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அவர் அங்கே சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். நாங்களாம் மெய்ப்பர்கள்னு சொல்லுங்க அப்படின்னு. பைபிளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எகிப்தியர்களுக்கு இந்த மெய்ப்பர்கள்னாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பார்வோனுக்கு எவ்வளோ அதிகமாக பிடிக்காமல் இருக்கும்னு பாருங்கள். மெய்ப்பர்கள் ஷெப்பர்ட்ஸ்னால் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கணும், கொஞ்சம் மாற்றி சொல்கிறா, பிஸ்னஸ் பண்ணுறான், அது பண்ணுறோம் இது பண்ணுறோன்னு சொல்கிறா அதிகாரிகிட்ட போகும்போது. அப்படியெல்லாம் அவர் சொல்லிக் கொடுக்கல. அவர் என்ன செஞ்சார் பாருங்கள், அவர் கேட்பார், வாட் இஸ் யுவர் ஆக்குபேஷன், உன்னுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், நாங்களும் எங்களுடைய தகப்பனாரும் நாங்கள் எல்லாம் ஆதியிலேருந்தே நாங்கள் எல்லாருமே மெய்ப்பர்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 47:3 கூட நம்ம பார்க்குறோம், வி ஆர் ஷெப்பர்ட்ஸ் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் அவங்களுக்கு கிடைச்ச பலன் என்ன? உண்மையை சொன்னதுனால அவங்களுக்கு கிடைத்த பலன் என்ன? யோசேப்பை பார்த்து பார்வோன் சொல்கிறாரு, உன்னுடைய கூட பிறந்த சகோதரரில் திறமை நிறைந்தவங்க இருப்பாங்க, அவங்களையெல்லாம் நம்முடைய மந்தைக்கெல்லாம் அவங்கள விசாரணைக்காரராக ஹெட்டாக ஏற்படுத்து அப்படின்னு. பொய் சொல்லியிருந்தால் சாதாரணமாக அவங்க வாட்டுக்கு அந்த தேசத்தில் குடியிருந்திருக்க முடியும். ஆனால் உண்மையை சொன்னதுனால அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சகோதரர்களுக்கும் கூட அந்த பார்வோனுடைய மந்தையை மேய்க்கக்கூடிய தலைவர்களாக முக்கியமான பொறுப்புகளில் அவர்கள் வைக்கப்பட்டார்கள்னு சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கி நம்முடைய இருதயத்தை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். சங்கீத புஸ்தகத்தில் கூட நம்ம 15ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் வாசிக்கும்போது கூட என்ன வாசிக்கிறோம் பாருங்கள், கர்த்தருடைய பர்வதத்தில் இல்லைன்னா அவருடைய கூடாரத்தில் யார் தங்குவா அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை குறித்து 15ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். 2வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன எழுதியிருக்குது, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன்.
பார்த்தீங்களா, மனதார சத்தியத்தை பேசுகிறவனாக இருக்க வேண்டும், மனதார உண்மையை பேசக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ இன்றைக்கி நாம் நம்முடைய நாவை நாம் ஆராய்ந்து பார்க்கணும், நம்முடைய வாயை ஆராய்ந்து பார்க்கணும். நமக்குள்ளே பொய் காணப்படுகிறதா அப்படின்னு. பொய்னால் சரிந்து போனவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் குறித்து பார்க்கிறோம். அதெல்லாம் நமக்கு திருப்பி எடுத்து சொல்லணுன்றது அவசியம் இல்லை, பொய் பேசுனதுனால, இல்லையா? ஆமாம். அப்போ பொய்னால் வந்த விளைவுகள், அனனியா சப்பிராள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், குடும்பமாய் போய் சொன்னாங்க. ஸோ அப்போ இப்படி பொய்யினாலே வரக்கூடிய பொய் நாவை கர்த்தர் அருவருக்கிறார், இல்லையா? பொய் நாவை அறுப்புண்டு போகும், இப்படியெல்லாம் நிறைய வசனங்கள் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த பொய்யை நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலக்கி வைக்க வேண்டும். அப்போ யோசேப்பு உண்மை உள்ள மனுஷனாக இருந்தார், பரிசுத்தமுள்ளவராக இருந்தார், எகிப்து தேசத்தினுடைய கவர்னராக அவர் உயர்த்தப்பட்ட, பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ அப்போ இன்றைக்கி நமக்குள்ளே இந்த உண்மை காணப்பட வேண்டும் என்பதாக நம்ம பார்க்கிறோம். மோசே குறித்து பைபிளில் பார்க்கிறோம். என்னாகமம் 12:7 கூட ஆண்டவராய் கர்த்தர் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, என் தாசனாகிய மோசை அப்படிப்பட்டவன் அல்ல. அப்போ எப்படிப்பட்டவன் அல்ல? அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, அவனோட நான் மறைவாய் பேசலை, அவனோட முகமுகமாக பேசுகிறேன். அதுக்கு காரணம் என்ன? என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். கர்த்தருடைய வீட்டில் உண்மை, உங்கள் வீட்டிலே நீங்கள் உண்மையாக இருக்கணும், கர்த்தருடைய வீட்டிலையும் உண்மையாக இருக்கணும், ஊழிய காரியங்களில் நீங்கள் எப்படி இருக்கணும், உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதாக நம்ம பார்க்கணும். இப்போ மோசே பற்றி சொல்கிறார், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். எவ்வளவோ பணங்கள் வந்திருக்கும், கேஷ் வந்திருக்கும், ஜுவல்ஸ் வந்திருக்கும், இல்லையா? எவ்வளவோ காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்க ஆசரிப்பு கூடாரத்தை செய்வதற்காக. ஆனால் தன்னுடைய கைகளை சுத்தமாய் காத்து கொண்டார், இல்லையா? அப்போ இன்றைக்கி நீங்களும் நானும் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களிலும் நாம் உண்மை உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். ஒருவேளை நீங்கள் தவறி இருக்கலாம், நான் தவறி இருக்கலாம், ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை தூக்கி நிறுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்மை தொடர்ந்து வெற்றிகரமாய் வாழ்க்கையை நடத்துவதற்கு, ஆவிக்குரிய ஜீவிதத்தை நடத்துவதற்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு உதவி செய்கிறார். எபிரேயர் 3 கூட நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே மோசே குறித்து எழுதப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அதில் 2வது வசனத்தில் கூட அதே வார்த்தை தான் எழுதப்பட்டிருக்குது. என்ன எழுதப்பட்டிருக்குது? அங்கே பார்த்தீங்கன்னா மோசே என்ன செஞ்சாராம்? ஆண்டவருடைய வீட்டில் அவர் உண்மை உள்ளவராய் காணப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த வார்த்தைகளை எல்லாம் படிக்கும்போது அது நமக்கு சவாலாக என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். இவங்கெல்லாம் அவ்வளோ உண்மையாக இருந்திருக்கிறாங்க, நானும் உண்மை உள்ளவனாக இருக்கணும், என் குடும்பம் கர்த்தருக்கு முன்னாடி உண்மை உள்ளதாக இருக்கணும். பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நமக்குள் இருக்கும் என்றால் அவைகளையெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்புறப்படுத்த வேண்டும் என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ மோசே குறித்து நம்ம இவ்விதமாய் வாசிக்கிறோம். அவர் என்ன செஞ்சார்? ஆண்டவருடைய வீட்டில் எங்கும் எல்லா இடங்களிலும் அவர் எப்படிப்பட்டவராய் காணப்பட்டார்? உண்மை உள்ளவராய் காணப்பட்டார். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். இயேசுவை குறித்து அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். 5வது வசனத்தில் பாருங்க, அங்கே பார்த்தீங்கன்னா சொல்லப்பட போகிற காரியங்கள் சாட்சியாக மோசே பணிவிடைக்காரராய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். பணிவிடைக்காரனாக, ஒரு பக்கத்தில் அவர் தீர்க்கதரிசி, இன்னொரு பக்கத்தில் இஸ் அ சர்வெண்ட் ஆஃப் காட். பணிவிடைக்காரன், ஆண்டவருடைய பணிவிடைக்காரனாய் எங்கும் உண்மை உள்ளவராய் அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வேலையில், நம்ம செய்கிற காரியங்களில் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். ஆமென். தேவனுக்கு அடுத்த கணக்குகளிலும் அதே மாதிரி ஆஃபீஸ் வேலைகளிலும் எல்லாத்துலேயும் நாம் என்ன செய்யணும்? உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். வேத புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெகேமியாவின் புஸ்தகத்திற்கு உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளும் பொழுது அங்கே ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். அங்கே நெகேமியா புஸ்தகத்தில் யாரை பார்க்கணும் அப்படின்னா, நெகேமியாவுடைய ஒரு சகோதரனை குறித்து வேத புஸ்தகத்திலே அங்கே நம்ம பார்க்கிறோம். இவரை பற்றி என்ன எழுதியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். நெகேமியா, நான் என் சகோதரனாகிய ஆனாவையும் அநேகரை பார்க்கிலும் உண்மை உள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இப்போ அரண்மனை விசாரிப்புக்காரரில் இவரை அவர் என்ன செய்கிறார்? விசாரிப்பு காரியங்களில் ஏற்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ இந்த சகோதரன் நெகேமியாவுடைய சகோதரன் இவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் உண்மை உள்ளவராய் காணப்படுகிறார் என்பதாக பார்க்கிறோம். உண்மை உள்ள மனுஷனாக என்ன செய்கிறார்? காணப்படுகிறார். எனவே அவரை என்ன செய்கிறார்? முக்கியமான ஒரு பொறுப்பில் அவர் ஏற்படுத்தி வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் நெகேமியாவின் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா மோசே குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும்.
9ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேருடைய பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்று பெயரிட்டு, தேவனாகிய கர்த்தர் நீர், ஆபிரகாம் சொல்லி பெயரிட்டவர் நீர், அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாய் கண்டு. பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளதாய் தேவன் என்ன செய்கிறார்? காண்கிறதை பார்க்கிறோம். அவருடைய இருதயத்தை உண்மை உள்ளதாக கண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கி ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை உண்மை உள்ளதாக காண முடியுமா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும். என்னுடைய இருதயம் உண்மை உள்ளதாய் காணப்படுகிறதா? நான் பொய் சொல்கிறேனா? எனக்கு ஏதோ சில காரியங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, பெற வேண்டும் என்பதற்காக நான் பொய்யை பிணைத்து பேசக்கூடியவனாய் காணப்படுகிறேனா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போ பொய் நம்முடைய வாயிலிருந்து அறவே போக வேண்டும். நம்ம ஒரு உண்மை உள்ள ஒரு தேவனை நாம் என்ன செய்கிறோம்? சேவிக்கிறோம். 14 நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. பொய் சாட்சிக்காரன் பொய்களை சொல்வான். இல்லை, மெய்சாட்சிக்காரன் என்ன செய்வானா? அங்கே பார்த்தீங்கன்னாக்கும் பொய் சொல்லான். மெய்சாட்சிக்காரன் பொய் சொல்லான், பொய் சாட்சிக்காரனோ பொய்களை ஊதுகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பார்த்தீங்களா? அவன் மெய்சாட்சிக்காரன் என்ன செய்ய மாட்டான்? பொய் சொல்லான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் பொய் சாட்சிக்காரன் அவன் பொய்களை ஊதுகிறான் அப்படிங்கிற சொல்லி பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்டவர்களாய் நாம் காணப்படக்கூடாது என்பதை வேத புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம். வேத புஸ்தகம் எங்கிலும் நம்ம பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரும் எனக்கு விரோதமாய் தன்னைத்தானே என்ன செய்ய முடியாது? மறைத்து கொள்ள முடியாது. நம்ம பல சமயத்திலும் அந்தரங்கத்திலே பல காரியங்களை நாம் செய்கிறவர்களாய் காணப்பட்டால் அதிலே ஒரு பரிசுத்தம், ஒரு உண்மை இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறத நம்ம பார்க்கிறோம். எரேமியாவின் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 23ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், நான் தூரத்திற்கும் பாருங்க, நான் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவா என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ அடுத்த வசனம் 24, எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களிலே ஒளித்து கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்கிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு மறைவாக ஒன்றும் இல்லை, நீங்கள் மறைச்சி எதுவுமே பண்ண முடியாது. அப்போ இது எல்லாமே என்ன செய்யும்? வெளியரங்கமாக இருக்கிறது என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கி நாம் அந்த எரேமியாவில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் போடி கர்த்தர் தூரத்துக்கும் தேவன், சமீபத்துக்கு மாத்திரம் இல்லை. பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது மாத்திரம் நீங்கள் காரியங்களை உண்மையாக செய்யணும், பேசணும், சர்வீஸ் நடத்தணும் அப்படிங்கிறத பார்க்காதீங்க. நான் உங்களை விட்டு தூரமாக இருக்கும் பொழுதும் நீங்கள் என்ன செய்யுங்க? உங்களுடைய காரியங்களை நீங்கள் சரியாக செய்யுங்க. நான் உங்கள் மத்தியில் இருக்கும்போது மாத்திரம் இல்லை, நான் இல்லாத போதும் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். உங்களுடைய செயல், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய காரியங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறார். இப்போ எவராலும் தன்னை எனக்கு முன்பாக மறைத்து கொள்ளக்கூடுமோ அப்படிங்கிறார். ஸோ தேவனுக்கு முன்பாக நாம் என்ன செய்யணும்? உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் நம்ம பார்க்கும் பொழுது 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன எழுதப்பட்டிருக்குதுன்னு பாருங்கள். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பார்க்கும்போது, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். பார்த்தீங்களா? இந்த கர்த்தர் கொடுக்கிற இந்த வார்த்தைகள், இந்த வசனங்கள், இந்த சத்தியங்கள் எல்லாம் உண்மையானவைகள் என்று சொல்லி எழுதப்படுகிறது. உண்மையான வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கு என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். பொய்யில் எல்லாமே உண்மை, சத்திய வேதம் அப்படிங்கிறோம். 22 பாருங்கள், 22:6 பார்க்கும் பொழுது அங்கேயும் நம்ம என்ன செய்கிறோம்? அதைத்தான் பார்க்குறோம் இல்லையா? பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமானவைகள், சீக்கிரமாக சம்பவிக்க போகிற காரியங்கள் எல்லாம் நான் இந்த ஊழியக்காரனுக்கு இதை வெளிப்படுத்தியிருக்கிறேன் அப்படிங்கிறார். ஸோ அப்போ இங்கே பார்க்கும் பொழுது அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகள், கர்த்தர் நமக்கு கொடுக்குற இந்த வார்த்தைகள் எல்லாம் உண்மை உள்ள வார்த்தைகளாய் காணப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். ஸோ அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் உண்மையை காத்துக்கொள்வோம் என்றால், ஏதோ ஒரு கட்டத்தில், ஏதோ ஒரு நிலையில்
நிச்சயமாகவே நீங்கள் இருக்கிற நிலையிலிருந்து மேலே உயர்த்தப்படுவீங்க. தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உண்மை உள்ளவர்களாக இருந்தாங்க, பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்தாங்க, உயர்த்தப்பட்டார். யோசேப்பு உண்மை உள்ளவராக இருந்தார், அவர் உயர்த்தப்பட்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் தாவீதை பாருங்கள், கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டு உண்மையாக இருந்தார். சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் அவரை என்ன செய்தார்? கர்த்தர் ராஜாவாக மாற்றினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். வேத புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல கோத்திரங்களை குறித்து நம்ம பைபிளில் பார்க்குறோம் இல்லையா? அநேக கோத்திரங்களை குறித்து பைபிளில் பார்க்குறோம். இதில் ஆண்டவராகிய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் பிறந்தார் என்பதையெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? அப்போ இந்த ஓசியாவின் புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கும்போது 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 12வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். எப்ராயிமோ பொய்களினாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்தீங்களா? அப்போ எப்ராஹிம் கோத்திரம், இஸ்ரவேல் வம்சத்தார் தேவனை சூழ்ந்து வர்றாங்க, கர்த்தரை ஆராதிப்பதும் துதிப்பதும் ஸ்தோத்திரிப்பதும் வார்த்தை கேட்பதும் எல்லாம் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் யூதாவோ எனில் இன்னும் தேவனோடே அரசாண்டு பரிசுத்தவான்களோடே உண்மையாயிருக்கிறான். யூதாவை குறித்து எழுதப்பட்டிருக்கு. எப்ராஹிம் பொய்களினாலே பொய்களை பேசுகிறான், தேவனுடைய சமூகத்திலே நிற்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் வம்சத்தார் வஞ்சனை பண்ணுகிறார்கள், தீமையை பண்ணுகிறார்கள், தேவனை சூழ்ந்து நின்று ஆண்டவரே ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம் என்கிறார்கள். ஆனால் யூதாவோ என்றில் என்னால் இன்னும் தேவனோட அரசாண்டு பரிசுத்தவான்களோட உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். உண்மை உள்ளவர்கள் அவருக்கு பிரியம். அப்ப நம்ம உண்மையாக இருக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருவதை நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும் என்பதை நம்ம பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் அதில் 42வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அங்கே என்ன வாசிக்கிறோம்? ஒரு மனிதன் என்ன செய்கிறார்? தூர தேசத்துக்கு போகும்போது தம்முடைய ஊழியக்காரர்களை ஏற்படுத்தி விட்டு என்ன செய்கிறார்? அவர் கடந்து போகிறத நம்ம பார்க்குறோம். எடுங்களேன், லூக்கா 12:42 பாருங்கள். அதற்கு கர்த்தர் பணிவிடைக்காரராக இருக்க தகுதியான காலத்திலே படியை கொடுக்கும்படிக்கு எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாய் வைத்த உண்மையும், பார்த்தீங்களா என்ன, உண்மையும் விவேகம் உள்ள விசாரணைக்காரன் யாவன். எஜமான் வரும்பொழுது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். சில தூர தேசத்துக்கு போகிறார் ஒரு எஜமானன். தன்னுடைய வேலைக்காரரை கூப்பிட்டு பணிவிடைக்காரரை குறித்து, ஏப்பா நீ இதெல்லாம் வீட்டை பார்த்துக்கப்பா, எல்லா காரியத்தையும் கரெக்டாக நடத்துப்பா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகிறார். இப்போ இவர் என்ன செய்யணுமா? இந்த விசாரணைக்காரன் வேளா வேலைக்கு சாப்பாடு போடுறவங்களுக்கு சாப்பாடு போடணும், பணம் கொடுக்குறவங்களுக்கு பணம் கொடுக்கணும், காரியங்களை செய்ய வேண்டியது எல்லாம் என்ன செய்யணும்? அப்படியே கரெக்டாக செய்ய வேண்டும். இது எவ்வளோ நாள் வரைக்கும் செய்யணுமா? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். அவர் திரும்பி வர்ற வரைக்கும் கரெக்டாக செய்து கொண்டே இருக்கக்கூடியவன் பாக்கியவான். ஆனால் இன்னொரு ஊழியக்காரன் இருக்கிறான், உண்மை உள்ளவன் சொல்லி தான் அவனை வச்சிருக்கிறாரு. அந்த ஊழியக்காரனை பார்க்கிறவன் எஜமான் வர தாமதமாகும் என்று சொல்லி தனக்குள்ளே சொல்லி கொண்டான். தனக்குள்ளே எங்கள் எஜமான் வர டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால் அவன் நினையாத நாளிலே அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரருடைய எஜமான் அவனை கடினமாய் தண்டித்து உண்மை இல்லாதவர்களோட கூட அவனுக்கு பங்கை நியமிப்பான். பார்த்தீங்களா? உண்மை இல்லாதவர்களோட கூட பங்கை பாரு. உண்மை உள்ளவன் நம்பித்தான் அவனை விசாரணைக்காரனை வைத்திருக்காரு. ஆனால் அந்த ஊழியக்காரன் உண்மையாய் அவர் வர்ற வரைக்கும் கரெக்டாக நடந்துட்டானா ஆசீர்வாதம். அப்படி நடக்காமல் போகும்போது இவனுக்கு பங்கை யாற்று கொண்டு வச்சுருவார் அப்படின்னா, உண்மை இல்லாதவர்களோட கூட இவன் எல்லாம் உண்மை இல்லாதவங்க லிஸ்ட்டு அப்படின்னு கொண்டு வச்சுருவார். உண்மை உள்ளவர்களுடைய லிஸ்ட்டில் நம்ம இருக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். நான் எப்பொழுதும் பிரசங்கத்தில் சொல்லும்போது நம்முடைய மக்களுக்கு சொல்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பொல்லாப்புக்கு தீமைக்கு நாம் உதாரணங்களாக மாறிடக்கூடாது. சரியா? அப்போ நாம் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு உகந்தவர்களாய் நாம் என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும் என்பதாக நம்ம பார்க்கிறோம். ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு கூட நீங்கள் தவறி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி, இலக்கை நோக்கி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கடந்து செல்ல வேண்டும். அப்போ வேத புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உண்மை நமக்கு, ஏன்னா நம்மை அழைத்திருக்கிற தேவன் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் இல்லையா? உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். 1 தெசலோனிக்கர் 5:24 பார்க்குறோம். 1 தெசலோனிக்கன்ஸ் 5:24 படித்து பாருங்கள்.
உங்களை அழைத்தவர், நம்ம முன்னாடியே பார்த்துக்கோமே, அழைத்தவர் பரிசுத்தர், அதனால் நீங்கள் உங்கள் நடக்கையெல்லாம் பரிசுத்தராக இருங்கள். இப்போ நம்ம பார்க்குறோம் 1 தெசலோனிக்கர் 5:24, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். 2 தெசலோனிக்கரில் கூட பார்க்கும்போது 3:3 பார்த்தீங்கன்னா அங்கே என்ன எழுதப்பட்டிருக்குது பாருங்கள். அவர் என்ன செய்வார்? அவர் உங்களை அழைத்திருக்கிற தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினால உங்களை எல்லா தீமையிலிருந்தும் அவர் என்ன செய்வார்? விலக்கி காப்பார். அவர் உங்களை என்ன செய்வார்? காத்துக்கொள்வார். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் என்ன செய்யும்? தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளதாக, பரிசுத்தம் உள்ளதாக காணப்படும்படி தேவன் உங்களை என்ன செய்வார்? காத்துக்கொள்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நாம் உண்மையை காத்துக்கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும்? ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். 3:3 பாருங்க. கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். கர்த்தரோ உண்மை உள்ளவர். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று தீமோத்தேயுல வாசிக்கிறோம். வேத புஸ்தகத்தில் திகிகு அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனை குறித்து பைபிளில் பார்க்குறோம். படிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் புதிய ஏற்பாட்டுலாம் இருக்குது. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துலாம் இருக்குது. ஆமாம், 6ஆம் அதிகாரத்தில் படிச்சிருக்கீங்களா? அவரை பற்றி என்ன எழுதியிருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எபேசியர் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. வேதத்தை திருப்பி நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும். அதில் இருக்க வசனங்களை ஆராயணும். 21 பார்த்தீங்கன்னா, அன்றியும் எனக்கு அடுத்த காரியங்களை என் சுக செய்திகளை உங்களுக்கு தெரிவிக்கும்படிக்கு அவைகளை எல்லாம் நமக்கு பிரியமான சகோதரனும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரனுமாய் இருக்கிற திகிகு உங்களுக்கு அறிவிப்பான். ரொம்ப ஃபேமஸான பேர் இல்லை. பவுல் மாதிரி, பேதுரு மாதிரி, தீமோத்தேயு மாதிரி ஒரு ஃபேமஸான பேர் இல்லை. திகிகு அப்படிங்கிற ஒரு பேர், ஒரு மனிதர், ஒரு உடன் ஊழியர். அவரை பற்றி என்ன எழுதியிருக்கு? பிரியமான சகோதரன் அப்படின்னு எழுதியிருக்கு அவரை பற்றி. அதுக்கப்புறம் என்ன எழுதியிருக்கு பாருங்க. கர்த்தருக்குள் உண்மை உள்ள ஊழியக்காரனாய் இருக்கிற திகிகு அப்படின்னு சொல்றாரு பாருங்க. பவுலோட சேர்ந்த எல்லாருமே அப்படித்தான் இருக்கிறாங்க இல்லையா? 1 தீமோத்தேயு 1:12 பவுல் சொல்லும்போது என்ன சொல்றாரு? என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி கர்த்தர் இந்த ஊழியத்தில் என்னை ஏற்படுத்தினார் அப்படிங்கிறார். அப்போ அவரோட இருக்கிற மக்கள் எல்லாருமே அப்படித்தான் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மை உள்ளவர்களாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் நம்ம யாரை பார்க்கலாம்? காய்வு அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனை குறித்து 3 யோவானில் பார்க்குறோம். 3 யோவானில் பாருங்கள், 5வது வசனத்தை பாருங்கள். என்ன போட்டிருக்குது? பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். பார்த்தீங்களா? நீ எப்படி செய்கிறாய்? உண்மையாய் செய்கிறாய். அப்போ விசுவாசிகள், அதான் சகோதரர்களுக்கு நீ செய்கிற காரியங்களை உண்மையாய் செய்கிறாய். அந்நியருக்கு, அந்நியர் தான் யார்? கர்த்தரை அறியாதவங்க, கர்த்தருடைய ஒரே கர்த்தருக்கு உட்படாத மக்களாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு நீ செய்கிற காரியங்கள் கூட எப்படி இருக்குது? உண்மையாக இருக்குது. அவிஸ்வாசின்னு சொல்லி ஏதோ தானோன்னு எதையோ ஒன்றை செய்து விடவில்லை, நீ எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிற அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை காணப்படுகிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்பு ஜெபத்தை நடத்தணும் அப்படின்னா அந்த ஜெபத்தில் ஒரு ப்ரேயர் பண்ணி அதை கரெக்டாக செய்கிறது. பிரசங்கம் காரியங்கள் கொடுக்கப்பட்டால் அந்த பிரசங்கத்தில் கரெக்டாக உட்காந்து ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து ப்ரிப்பேர் பண்ணி ஜனங்களுக்கு கொடுக்கறது. காணிக்கையெல்லாம் என்ற வேலை அதை கரெக்டாக செய்யுது. ஆலயத்தெல்லாம் ஜன்னல் கதவெல்லாம் திறந்து வைக்கணும், பாயெல்லாம் விரிக்கணும், அதை உண்மையாய் செய்தல். நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உண்மையை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் இப்படியாய் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்வாராம்? உங்களை அநேகத்தின் மேலே கர்த்தர் என்ன செய்வார்? அதிகாரியாய் வைப்பார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். லூக்கா 19 கூட அதை குறித்து நம்ம பார்க்கிறோம்ல. தாவீதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். கொஞ்சத்திலே உண்மையாக இருந்த தாவீதை சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் அநேகத்தின் மேலே அவரை அதிகாரியாய் வைத்தார். லூக்கா 19 பாருங்க, 17வது வசனத்தை பாருங்க, என்ன எழுதியிருக்குதுன்னு. எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், எனவே 10 பட்டணங்களின் மேல் உன்னை அதிகாரியாக வைக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா, கொஞ்ச காரியங்களில் நீங்கள் உண்மையாக இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன்னை நான் இத்தனை பட்டணத்தின் மேலே, அப்புறம் 2வது ஊழியக்காரர் வருகிறார். ஒவ்வொரு ஊழியக்காரராய் வர்றாங்க. நீ உண்மையாக இருந்திருக்க, இந்த 5 பட்டணங்களின் மேல் நீ உண்மையாக இந்த 5 பட்டணங்களை உனக்கு நான் என்ன செய்கிறேன்? ஆளுகை செய்யும்படி கொடுக்குறேன். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குற ஒரு காரியம் என்னென்னா, உண்மை உள்ள மனுஷன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறத நம்ம பார்க்குறோம். நமக்கு பல சமயத்தில் உபத்திரம் எல்லாம் கூட வருது இல்லையா? பாடுகள்லாம் வருது. வீட்டில் உபத்திரம் வருது, மினிஸ்ட்ரியில் உபத்திரம் வருது, கூட இருக்கிறவர்களே சத்துருக்களாக திடீர்னு மாறி போயிடுறதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? பல நெருக்கங்கள், பாடுகள்லாம் வருது.
இதெல்லாம் வருது. நம்ம சில சமயத்தில் புலம்புகிறோம், ஐயோ எனக்கு ஏன் இந்த உபத்திரவம், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, நான் கர்த்தரை உத்தமமாய் சேவிக்க எனக்கு இவ்வளவு கஷ்டமா, எனக்கு இவ்வளவு துன்பமா என்று நினைக்கிறோம். 119வது சங்கீதத்தில் நீங்கள் பாருங்க, 75வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளவைகள் என்றும் உண்மையின்படியே என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் அறிவேன். நமக்கு உபத்திரவத்தை அனுப்புறதுல கூட கர்த்தர் உண்மையா இருக்கிறார். உண்மையின் படியே என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்று அறிவேன். அப்ப எனக்கு உபத்திரவம் வருது, பிரச்சனை வருது, கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், கர்த்தர் நீதி உள்ளவராக இருக்கிறார். அந்த உபத்திரவத்தின் குகையில உங்களை தெரிந்து கொள்ளலாம். வருத்தத்தின் அப்பத்தை நீங்க புசிக்கலாம், கண்ணீரின் ரசத்தை நீங்க குடிக்கலாம். ஆனா தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சில காலம் அப்படி இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கலாம். நமக்கே விளங்காத ஒரு இடத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு போய் வச்சிருக்கலாம். விளங்காத ஒரு மனிதர் மத்தியில் நம்மளை கொண்டு போய் என்ன செய்யலாம், ஊழியத்தில் நிறுத்தி வைத்திருக்கலாம். பயப்பட வேண்டாம், கொஞ்ச காலம்தான். அதற்கு பிறகு நீங்கள் ஆசீர்வாதமாய் என்ன செய்வீர்கள், மாற்றப்படுவீர்கள். அப்ப அந்த உபத்திரவங்கள் கூட பாருங்க, உண்மையின்படியே என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்று அறிவேன் என்று பக்தன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்து ஆண்டவர் சொல்லும்போது நம்முடைய நினைவுகளை குறித்து பேசுகிறார். நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்கள், இது எல்லாத்தையும் குறித்து பார்க்குறோம். நம்முடைய நடவடிக்கைகளை குறித்து பேசும்போது, நம்ம திங்கிங்கை குறித்து பேசும்போது கூட அவர் அங்கே சொல்லும்போது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் அவர் சொல்லும்போது, கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிக்குது, உண்மை உள்ளவைகள் எவைகளோ இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அப்போ உண்மை உள்ளவைகள் எவைகளோ அதை சிந்தித்து கொண்டிருங்க. தவறி போன காரியங்களே திருப்பி பார்க்க வேண்டாம், பொல்லாப்பே திருப்பி பார்க்க வேண்டாம், விட்டதையே நீங்கள் திருப்பி பார்க்க வேண்டாம், விழுந்ததையே நோக்கி பார்க்க வேண்டாம். நீங்கள் திருப்பி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் தவறக்கூடியவர்களாக இருப்பீங்க. இலக்கை நோக்கி தொடருங்கள். அப்போ உண்மை உள்ளவைகள் எவைகளோ அவைகளை நீங்கள் சிந்தியுங்கள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னுமா பைபிளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மரணத்தில் கூட ஒரு உண்மை என்பதை குறித்து நம்ம பைபிளில் நம்ம பார்க்கிறோம். மரணம் நேரிடுவதாக இருந்தால் கூட அங்கே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு உண்மை, அதில் எந்த ஒரு தீமையும் இல்லை, பொய்யும் இல்லை. கர்த்தருக்கென்று உண்மை உள்ள சாட்சிகளாய் நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வெளிப்படுத்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. வெறுமனே அப்படியே வசனத்தை கேட்காம இந்த வசனத்தை எல்லாம் இப்படி இருக்குதா என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க, திருப்பி நீங்கள் அலசி பார்க்க வேண்டியது நல்லது. பாருங்க, வெளிப்படுத்தல் 2:13 உங்களுக்காய் வாசிக்கிறேன். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே பார்த்தீங்களா, எனக்கு உண்மையுள்ள சாட்சியாகிய ஆன்டிபாஸ் அப்படிங்கிற ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறார். இவர் உண்மையுள்ள இரத்த சாட்சி, சாத்தான் குடியிருக்கிற இடத்துல இருக்கக்கூடியவர். அப்போ சூழ்நிலையை நம்ம குறை சொல்ல முடியாது. சூழ்நிலைகள் அப்படி இருக்குது, நான் அதனால் என்ன செஞ்சுட்டேன், எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இங்கே பைபிளில் பாருங்க என்ன போட்டிருக்குது, எனக்கு உண்மை உள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும், பார்த்தீங்களா, அவர் கொல்லப்பட்டாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, எனக்கு உண்மை உள்ள சாட்சியாகிய அந்திப்பா. அப்ப இன்னைக்கு நீங்க கொல்லப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்தா கூட உண்மை உள்ளதா இருக்க வேண்டும். 13 வாசிக்கிறோம். 10 பாருங்க நமக்கு என்ன வாசனம் போட்டிருக்குன்னு, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு வேணும் பயப்படாதே, ஏதோ நீங்கள் சோதிக்கப்பட்டு பொருட்டு பிசாசானவன் உங்களில் சிலரை காவலிலே போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் என்ன செய்ய, உண்மை உள்ளவனாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். பார்த்தீங்களா, அந்திப்பா மாத்திரம் இல்லை, உனக்கு கூட பாடுகள் வரலாம், பிரச்சனை வரலாம், நெருக்கங்கள் வரலாம். ஆனால் அந்த சமயத்தில் நீ தடம் மாறாமல் சரியா என்ன செய்ய, வார்த்தையில் நிலைத்திருந்து. ஆக எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு பார்த்தீங்களா, அந்த வார்த்தை எப்படி இருக்குது, எனக்கு ரொம்ப அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்திப்பாவை பற்றி எழுதும்போது என்ன எழுதியிருக்காரு பாருங்க, எனக்கு உண்மை உள்ள சாட்சியாகிய அந்திப்பா, எனக்கு ஆண்டவருக்கு, இயேசுக்கு. அப்போ இன்னைக்கு நீங்கள் ஆண்டவருக்கு உண்மை உள்ள சாட்சியாக நீங்கள் என்ன செய்யணும், காணப்பட வேண்டும் என்பது ஆண்டவுடைய சித்தமாய் காணப்படுகிறது. சரிதானா? இதே வெளிப்படுத்தல ஒரு வசனத்தை படித்து நம்ம முடிக்கலாம். 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. வெளிப்படுத்தல் 17. வெளிப்படுத்தல் 17 பார்த்தீங்கன்னா அதில் உள்ள 14வது வசனத்தை பாருங்கள் என்ன எழுதியிருக்குதுன்னு. இவரெல்லாம் ஆட்டுக்குட்டியானவரோட யுத்தம் பண்ணுவார்கள், ஆட்டுக்குட்டியானவர் கத்தாதி கத்தனும் ராஜாதி ராஜனாக இருக்கிறபடினால் அவர்களை ஜெயிப்பார்,
அவரோடே கூட இருக்கிறவர்கள். பார்த்தீங்களா, ஆண்டவரோட கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா? அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் மாத்திரமல்ல, அவரோடு கூட இருக்கிறவர்கள் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட இருக்கிறவங்க உண்மை உள்ளவர்களாய் இருந்தாங்க. நீங்களும் நானும் கர்த்தரோட உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதாக நம்ம பார்க்கிறோம். ஸோ தேவனாகிய கர்த்தர் இந்த வசனத்தின் வழியாய் மெய்யாகவே உங்களோடு கூட கர்த்தர் பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து கர்த்தாவே நீர் பேசி சொன்ன நம்முடைய வார்த்தை வசனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையிலே உண்மை, செயலிலே உண்மை, பொய், தீமைகள், பொல்லாப்புகள், மறைத்து செய்தல், மனிதனுக்கு மறைத்து செய்தல், அந்தரங்கத்தில் செய்தல், உண்மையற்ற தன்மைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கி போவதாக. ஆமென். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மை உள்ள மனிதர்களாய் வாழ, உண்மை உள்ள மனிதன் என்று சாட்சி பெற கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படிக்கு ஜெபிக்கிறோம். உம்முடைய உண்மை உள்ள ஊழியக்காரனாகிய அந்திப்பாவை குறித்து நீர் சாட்சி சொன்னீரே, அதை போல எங்களை குறித்தும் கர்த்தாவே நல்ல சாட்சிகளை நாங்கள் அறிக்கையாய் விளங்க பண்ண எங்களுக்கு கிருபை தாங்க. வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. உடைய நீதியின் கருத்துக்குள்ள மூடுங்க. மகிமையின் தேவன் ஒவ்வொருடைய வாழ்விலும் மகிமையான காரியங்களை செய்து அவர்களை நித்திய வழியிலே நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நீரை ஆசீர்வதிங்கப்பா. வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு புத்துணர்வையும் கர்த்தாவே ஒரு புதிய மாற்றங்களை கர்த்தர் உண்டாக்குங்க. கனம் துதி மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் உண்மையாக இருப்பதை குறித்து வேதத்திலிருந்து சில காரியங்களை தியானித்தோம். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மெய்யாகவே பிரயோஜனமாக இருக்கும். இந்த வார்த்தையின் படியே உங்களுக்குள் காணப்படுகிற தீமைகளையெல்லாம் நீக்கி போட்டு, பொல்லாப்புக்கு தீமைக்கு உடன்படாமல் உண்மைக்கு நீங்கள் தூண்களாக ஆலயத்தில் நில்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.